கஷ்டப்படுறாங்க, என்ன பிரயாசப்படுறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. என்ன பண்ணாலும் இந்த விலைப்பாறுதல் கிடையாது, ஆறுதல் கிடையாது. ஆனால் சகல ஆறுதலையும் தேவை நம்முடைய தேவன். ஆகவே நான் உன்னை பலப்படுத்தி ஒரு சாயங்காலம். ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்டர் பி மணியன் ஐயாவோட ஒரு ட்ரிபியூட்னு தான் சொல்லணும். ரொம்ப நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட ஒரு 1.5 years அவர் இறந்ததுக்கப்புறம் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற அந்த டைம்ஸ் வந்து ரொம்ப மோசமான நிலைமைன்னு தான் சொல்லணும். ஏன்னா ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அவரைன்னு சொல்லலாம். ஏன்னா அப்படி ஒரு மனுஷன் எங்கள் கூட ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ அந்த சுச்சுவேஷன், இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் அவர் எங்கள் கூட இல்லை. ஸோ அது ரொம்பவே வருத்தமாக இருக்குது எங்களுக்கு எல்லாருக்கும். நாங்கள் எல்லாருமே ரொம்ப சோர்ந்துட்டோன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு தான் எங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷன் இருக்குது. எங்கள் ஃபேமிலி மீன்ஸ் எங்கள் சபை மக்கள் எல்லோரும் நாங்கள் நினச்சி பார்க்குற நேரங்கள் எல்லாமே அவரை ரொம்ப நாங்கள் மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் எங்கள் கூட இருந்த நாட்கள் எல்லாத்துலேயும் ரொம்ப இன்வால்வ்டாக அவரும் எங்கள் கூட இருந்தார், நாங்களும் அவர் கூட இருந்தோம். சின்ன சின்ன ஈவெண்ட்ஸில் கூட வந்தால் நிறைய நுணுக்கமான விஷயங்களை எங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறதாகட்டும், நாங்கள் அவர்கிட்டருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிறதுக்காகட்டும், இப்படி நிறைய விஷயங்களை நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்ட நாட்கள்லேருந்து அவரை பார்த்து நிறைய விஷயங்களை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆவிக்குரிய விஷயமாகட்டும், உலகத்துக்குரிய விஷயமாகட்டும், எல்லா விஷயத்துலையும் எப்படி நடந்துக்கணும், என்ன செய்யணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் தகப்பனாக இருந்து எங்களுக்கு முன்மாதிரியாக இருந்து எங்களை வழி நடத்தி மட்டுமா எங்களை கொண்டு வந்தார். அதுக்காக நாங்கள் எப்போவுமே இதை நினச்சி பார்க்கக்கூடிய விஷயமாக தான் இருக்குது. அதாவது இந்த ஃபங்க்ஷன் பார்த்திங்க அப்படின்னா December 2 அன்னைக்கு எங்கள் வீட்டில் நடந்தது. அப்புறம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அவர் வந்து December 30 வந்து கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார். இது எங்கள் ஃபங்க்ஷன் தான் கடைசி ஃபங்க்ஷன். நான் அவரை கடைசியாக க்ளோஸாக பார்த்தது இந்த இடத்துல தான். ஸோ நாங்கள் எல்லாருமே ரொம்ப மிஸ் பண்ணுற இடம்னு சொல்லப்போனால் இந்த ஒரு மொமெண்ட்டில் நாங்கள் அவரை எந்த அளவுக்கு நாங்கள் வந்து எங்களோட இருந்தார், அவர் எங்களுக்கு சொன்ன போதனைகளாகட்டும், அந்த நாட்களில் அவர் எங்களுக்கு சொன்ன போதனைகளாகட்டும், இப்போவுமே அதை நினச்சி பார்க்க சொல்ல உண்மையிலே ரொம்ப சந்தோஷம்தான். ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு அவரை நேசிக்கிறோம் அப்படின்றது வந்து நாட் ஓன்லி ஒன் டே போய் எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, கேட்குறீங்க அப்படின்றது இல்லாமல், அதையும் தாண்டி எங்களால் என்ன எஃபோர்ட் போட்டு அவருக்கு நாங்கள் செய்ய முடியும் ஒரு ஊழியத்தை அப்படின்றதையும், அவர் எங்களுக்கு செஞ்ச உதவிகளையும் நாங்கள் எப்போவுமே வந்து நினச்சி பார்க்குறோம். அது எப்போவுமே எங்களுக்கு மறக்கவும் செய்யாது. அப்படிங்கிறது வந்து எங்கள் மனசில், எங்கள் ஃபேமிலியில், எங்கள் பிள்ளைகள் மத்தியில் எல்லாருக்கிட்டேயும் வந்து அவர் எங்கக்கிட்ட பழகின விதம் வந்து ரொம்பவே ஒரு தந்தைக்கு தந்தையாக, ஒரு நண்பனுக்கு நண்பனாக, அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் தான் கொண்டுட்டு வந்தார். ஸோ நாங்கள் ரொம்பவே எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு மூச்சு ஒரு செகண்ட் இழுக்கிறோம், ஒரு செகண்ட் விடுறோம் அப்படின்ற அந்த பிட்வீன் கேப் கூட, அந்த இடம் கூட அவரை மிஸ் பண்ண வைக்குது. அந்த அளவுக்கு நாங்கள் ரொம்ப அட்டாச்சாக இருந்து, அந்த அளவுக்கு ரொம்ப அவர் கூட ஒரு ஐக்கியமாக இருந்து, இப்போ அந்த மனுஷன் எங்கள் கூட இல்லை அப்படிங்கிற அந்த நிலையை நாங்கள் கொஞ்சமும் எதிர்பார்க்க முடியல. இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு நாள் இந்த இழப்பு அப்படிங்கிறது வந்து நேரிடும் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் சரி அப்படின்னு சொல்லி ஏற்றுக்க வைக்கிறத தவிர்த்து, மீதி இருக்கிற நேரங்களெல்லாம் நாங்கள் எல்லோரும் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய போதனைகளை கொடுத்த மனுஷன், நிறைய அறிவுரைகளை கொடுத்த மனுஷன் இன்றைக்கி நிம்மதியாக இளைப்பாறி கொண்டு இருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ நாமளும் ஒரு நாளைக்கு அங்கே தான் போகிறோம். அந்த நாளை குறித்து எந்த கவலையும் படாமல் சந்தோஷமாக எல்லோரும் அங்கே தான் போவோம் அப்படின்றதுனால நம்ம ரொம்ப ஹாப்பியாக அதை எடுத்துக்கணும் அப்படின்றது தான் நான் சொல்ல வரேன். பட் இருந்தாலும் எனிவே, வி ஆல் மிஸ் யூ ஐயா. தேங்க்யூ.